Hi students, welcome to Mahimax. பயிற்சி 2.8ல இரண்டாவது சம் பார்த்துட்டு இருக்கோம். 5, 15, 45 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் கேக்குறாங்க. முதல் 6 உறுப்புகளின் கூடுதல். போன சம்ல வந்து முதல் n உறுப்புகளின் கூடுதல் அப்படிதானே கேட்டாங்க. இப்போ நம்ம அந்த n ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சோ ஈஸிலியா அதை விட இந்த சம் ரொம்ப ஈஸி. சரிங்களா? தீர்வு இப்போ இந்த ஜிபி சீரிஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 5, 15, 45 எக்ஸெட்ரா. இதில் ஏவோட வேல்யூ என்ன வருது பாருங்க. a is equal to 5, r is equal to t2 by t1 is equal to t2 ஓட வேல்யூ 15 by t1 ஓட வேல்யூ 5. ஸோ கேன்சல் பண்ணால் 1 5 1 5 5 3 5 15. அப்போ ஆரோட வேல்யூ என்னன்னு கிடைக்கிது நமக்கு 3ன்னு கிடைக்கிது. இது எப்படி இருக்குன்னா 1 விட பெருசாக இருக்குது. ஸோ 1 விட பெருசாக இருக்குன்னா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? Sn is equal to a into r power n minus 1 by r minus 1. சரிங்களா? where r is equal to greater than 1 அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? ஆரோட வேல்யூ வேறு எப்படி இருக்கணும்? r is greater than 1 இருக்கணும். அப்படின்றத தான் இந்த ஃபார்முலா. சரிங்களா? இப்போ s உறுப்பு என்னோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? இங்கே என்னும் கொடுத்துட்டாங்க. ஸோ n is equal to 6ன்னு நமக்கு கொஷின்லே கொடுத்துட்டாங்க. ஸோ s6 is equal to ஏவோட வேல்யூ 5 இன்ட்டு ஆரோட வேல்யூ 3 பவர் 6 மைனஸ் 1 பை 3 மைனஸ் 1. ஸோ பாருங்கள் is equal to 5 இன்ட்டு 3 அடுக்கு 6 என்ன வரும் பாருங்கள். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அதுதானே வரும். ஸோ 3 அடுக்கு 6னா எப்படி வரும் பாருங்கள். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இப்படி தானே வரும். ஸோ 3 3 9 9 3 27 27 3 81 81 இன்ட்டு இந்த 2 3 சேர்த்து 9 வருதா. ஸோ 81 இன்ட்டு 9 பேருக்கு என்ன வரும் பாருங்கள். 9 9 8 9 72. இப்போ என்ன வருது நமக்கு 729 மைனஸ் 1 டிவைடட் பை 3ல் 1 போச்சுன்னா 2. 3ல் 1 போச்சுன்னா 2. அப்போ என்ன வருது பாருங்கள். இங்கே 5/2ன்னு அப்படியே எடுத்துகிட்டு வந்துக்கலாமா? இந்த 729ல் 1 போச்சுன்னா 728. இப்போ அடிக்க முடியுமா? அடிக்கலாமா? அடித்தா என்ன வருது பாருங்கள். 1 2 2 3 2 6 மீதி 1 6 2 12 4 2 8. அப்போ என்ன வருது பாருங்கள். 5 இன்ட்டு 364ன்னு கிடைக்குதா? இது இப்போ பெருக்கலாமா? 364 இன்ட்டு 5 4 5 20க்கு 0 மீதி 2 6 5 30 ப்ளஸ் 2 32 மீதி 3 3 5 15 15 3 18. இப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள். 1820. இதுதான் S6 வேல்யூ. அதாவது முதல் 6 உறுப்புகளின் கூடுதல். பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் வந்து 1820 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாமா? ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம் 5 மற்றும் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் 46,872 எனில் அதன் முதல் உறுப்பை காண்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு? r கொடுத்துட்டாங்க, sn வேல்யூ கொடுத்துட்டாங்க, n வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. நமக்கு a வேல்யூ தான் இப்போ தெரியணும். ஸோ பாருங்கள் S6 is equal to தீர்வு S6 is equal to 46,872. சரிங்களா? S is equal to 46,872. இப்போ இந்த S6 எப்படி எழுதலாம்? S6 is equal to எப்படி எழுதலாம் பாருங்கள். a into r பவர் 6 minus 1 by r minus 1 இப்படி தானே எழுதுவோம். இந்த ஃபார்முலாவை. அப்போ இது அப்படியே இங்கே எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ a இன்ட்டு r பவர் 6னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆரோட வேல்யூ r is equal to 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? பொது விகிதம்னா இந்த r தான். ஸோ ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 பவர் 6. ஸோ r பவர் 6 மைனஸ் 1 பை r மைனஸ் 1 ஈக்குவல் டு 46,872.
872 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5/6 5/6 மைனஸ் 1 5 மைனஸ் 1 டிவைடட் பை இஸ் ஈக்குவல் டு 46,872. ஸோ பாருங்கள், ஏ இன்ட்டு 5/6 என்ன கண்டுபிடிங்க. 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 5 25 25 125 நமக்கு கிடைக்கும். 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு இது ஒரு 125 கிடைக்குமா? இப்போ 125 இன்ட்டு 125 மல்டிபிள் பண்ண போகிறோம். 5 25க்கு 5 மீதி 2 மீதி I2 10 12 திரும்ப I1 5 5 + 1 6 கிடைக்குதா? திரும்ப பாருங்கள், 2ஆல் பண்ணுறோம். I2 10க்கு 0 மீதி 1 2 4 4 1 5 2 1 2 நமக்கு கிடைக்குது. அடுத்த வேல்யூ பாருங்கள், இது அப்படியே வந்துடும். 125 அப்படியே வந்துடும். பாருங்கள், 5 2 5 5 10 16க்கு 6 மீதி 1 2 4 4 1 5 இங்கே ஒரு 1. அப்போ என்ன ஆன்சர் வருது பாருங்கள், 15,625 வருதா? மைனஸ் 1 டிவைடட் பை 5ல் 1 போச்சுன்னா 4 இஸ் ஈக்குவல் டு 46,872. இதோட வேல்யூனா S6ஓட வேல்யூ. சரிங்களா? நமக்கு தேவை ஏ மட்டும்தான். ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை மைனஸ் பண்ணனா வரும் பாருங்கள், 15,624 கிடைக்குமா? 25ல் 1 போச்சுன்னா 24. ஸோ பை 4 இஸ் ஈக்குவல் டு 46,872. சரிங்களா? இப்போ நமக்கு தேவை ஏ தான். ஏ இஸ் ஈக்குவல் டு 46,872 இன்ட்டு இது இப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் ரெசிப்ரோக்கலில் மாறிடும். 4/15 கிடைக்குமா? 4ன்னு முடியுது. அப்போ 4ஆல் அடிக்க முடியுதான்னு பார்க்கலாமா? இதே 4ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். பாருங்கள், இதை 4ஆல் அடிச்சிடலாமா? ஒரு நாள் 4 நன்னாங்கு 16 3 நாள் 12 மீதி 3 9 நாள் 36. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. 2 4ஆல் அடிக்க முடியாது இல்லையா? அதனால் ஒரு 0 சேர்த்து பக்கத்தில் இருக்கிற நம்பர் எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்கிற நம்பர் எடுத்தால் 6 நாள் 24 நமக்கு கிடைக்கிது. அப்போ வேல்யூ என்ன வருது பாருங்கள். ஏவோட வேல்யூ எப்படி போடுறோம்? 46,872 டிவைட் பை 3,906 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், ரெண்டுமே 2ஆல் அடிக்கிற மாதிரி இருக்கா? ஃபஸ்ட்டு 2ஆல் அடிச்சுக்கலாம். 2 அடிச்சுட்டு போகலாம், குழப்பம் இல்லாமல். ஒரு 2 2 மீதி 1 இங்கே வருமா? 9 2 18 மீதி 1 5 2 10 3 2 6. இது பாருங்கள், 2 2 4 3 2 6 4 2 8 3 2 6 மீதி 1 6 2 12. இப்போ இதை 3ஆல் அடிக்க முடியுதா பார்க்கலாம். 6 3 18 மீதி 1 வருமா? 5 3 15 1 3 3. இதை 3ஆல் அடிக்க முடியுதா பார்க்கலாம். 6 3 18 7 3 21 மீதி 2 வரும். 8 3 24 1 3 3 2 3 6. திரும்பவும் 3ஆல் அடிக்க முடியுதா பார்க்கலாம். என்ன வருது பாருங்கள், 7,812 டிவைடட் பை 651. இப்போ இதை அடிக்க முடியுதா பார்க்கலாமா? 2 3 6 1 3 3 மீதி 2 கிடைக்கும். 7 3 21. இதை பாருங்கள், 2 3 6 மீதி 1 6 3 18. இங்கே 1 இருக்கு இல்லையா? அதை 3ஆல் அடிக்க முடியாது. 0 4 3 12ன்னு கிடைக்கிது. 7ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 3 21 1 7 7. இது பாருங்கள், 3 21 மீதி 5 7 49 மீதி 1 2 7 14. இப்போ இது 31ன்றது ஒரு பகை இல்லையா? நமக்கு என்னென்னு கிடைக்கிது? 372 பை 31 கிடைக்கிது. இப்போ 31ஆம் வாய்ப்பாட்டில் 372 போடணும். 372 இது என்ன? 31ன்றது ஒரு பகை இல்லையா? ஸோ 31 ஒரு 31 31 மீதி என்ன வரும்? 6 வருமா? 62 2 31 62. ஸோ என்ன வருது நமக்கு வேல்யூ? 12 அப்படின்னு கிடைக்குது. 12 டைம்ஸ் வரும். சரிங்களா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 12. ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ முதல் உறுப்பு ஃபைனலாக தேர்ஃபோர் முதல் உறுப்பு
முதல் உறுப்பு ஏ இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் 4th சம் பார்க்கலாம். 4வது சம் பாருங்கள். பின்வரும் முடிவுறா தொடர்களின் கூடுதல் காண்க. முடிவுறா தொடர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா S infinity is equal to A by 1 minus R. A by 1 minus R. இதுதான் இதோடைய ஃபார்முலா. முடிவுறா தொடர்களின் கூடுதல். ஃபர்ஸ்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9 + 3 + 1 எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இதில் முதல் உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் உறுப்பு A இஸ் ஈக்குவல் டு 9. ஆரோட வேல்யூ தெரியணும் இல்லையா? ஸோ R இஸ் ஈக்குவல் டு T2 by T1. ரெண்டாவது உறுப்பு என்னது? 3 by 9. அப்போ அடிச்சனா ஒரு 3 3 3 9. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 1/3 கிடைக்குது ஆரோட வேல்யூ. அப்படியே வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ S infinity இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 9. இப்போ இந்த பாருங்களேன், இந்த 1/3ன்றது 1 விட சின்னது. இந்த 1/3ன்றது 1 விட சின்னது இல்லையா? ஸோ நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏவோட வேல்யூ 9 டிவைடட் பை 1 மைனஸ் இந்த 1/3. ஆரோட வேல்யூ 1/3. இப்போ பாருங்கள், இந்த 9 அப்படியே வச்சுக்கலாம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஏன்னா இங்கே பகுதியில் ஒன்றுமே இல்லை இல்லையா? ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். ஒரு 3 கிடைக்குமா? -1 டிவைடட் பை 3. இப்போ பாருங்கள், பின்னத்துக்கு கீழே ஒரு பின்னம் இருக்குது. அதனால் இங்கே இருக்க பகுதி தொகுதியாக தலைக்கீழியாக மாறிடும். சரியா? தலைக்கீழி மாறி தொகுதிக்கு போயிடும். ஸோ 9 இன்ட்டு இந்த 3 மேலே வந்துடுமா? டிவைடட் பை 3 - 1 நமக்கு 2ன்னு கிடைக்குது. 9 27/2. இதுதான் இதோடைய வேல்யூ. ஸோ இதோட வேல்யூ என்னது? 27/2. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 21 + 14 + 28/3 + எக்ஸெட்ரா. இதில் என்ன கேட்குறாங்க? இதில் முதல் உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க? முதல் உறுப்பு வந்து 21. ஸோ A இஸ் ஈக்குவல் டு 21 அண்ட் R இஸ் ஈக்குவல் டு T2 by T1. T2ஓட வேல்யூ 14 by T1ஓட வேல்யூ 21. அடிக்கலாமா? 2 7 14 3 7 21. அப்போ 2/3 அப்படின்னு கிடைக்கிது. இதுவுமே எப்படி இருக்குது? 1 விட சின்னதாக தான் இருக்குது. ஸோ முடிவுறா தொடர்கான ஃபார்முலா பாருங்கள். S infinity is equal to A by 1 minus R. A by 1 minus R. அப்படியே ஃபார்முலாவில் இருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஏவோட வேல்யூ 21 by 1 minus ஆரோட வேல்யூ 2/3. இப்போ 21 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே வந்து பகுதியில் ஒன்றுமே இல்லை இல்லையா? அப்போ ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாமா? கிராஸ் மல்டிபிள். இப்போ 3 1 3 -2/3. சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பின்னத்துக்கு கீழே பின்னம் வரும்போது பகுதியில் இருக்கிறது தலைக்கீழியாக மாறி தொகுதிக்கு போயிடும். சரிங்களா? ஸோ 21 இன்ட்டு இந்த 3 மேலே போச்சுன்னா இன்ட்டு 3 ஆகிடுமா? டிவைடட் பை 3/2 இஸ் ஈக்குவல் டு 3 - 2 ஈக்குவல் டு 1. 3 2 போச்சுன்னா 1 இல்லையா? 21 இன்ட்டு 3 இது பெருக்கினா என்ன வரும் பாருங்கள். 1 3 3 2 3 6. அப்போ 63/1 அப்படின்னா 63 தான் ஆன்சர். கீழே பகுதியில் 1 இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது இல்லையா? ஸோ S infinity is equal to 63ன்றது தான் நமக்கு வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். 5வது சம் என்ன கொடுத்துக்கா பாருங்க. ஒரு முடிவுறா பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு 8 மற்றும் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் 32/3 எனில் அதன் பொது விகிதம் காண்க. என்ன கேட்குறாங்க அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? முதல் உறுப்பு A கொடுத்துட்டாங்க. முதல் உறுப்பு A வந்து 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல். முடிவுறா உறுப்புகள் வரைனா S infinity அதோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. 32/3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட கேட்குறது R கேட்குறாங்க. R is equal to what? R வந்து என்ன? அதுதான் அவங்க கேட்குற கொஷின். ஈஸியாக சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? S infinity is equal to A by 1 minus R அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்லை 1 minus R தானே இதோட ஃபார்முலா. A by 1 minus Rன்றது தான் இதோடைய ஃபார்முலா. இஸ் ஈக்குவல் டு 32/3 இதுதான் கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும். A is equal to 8 8/1 minus R.
ஈக்குவல் டு 32/3. சரிங்களா? இப்போ இந்த 1 மைனஸ் 6 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வருது பாருங்கள், 8 இஸ் ஈக்குவல் டு 32/3. இங்கே டிவிஷனில் இருக்கிறது, வகுத்தலில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும். இன்ட்டு 1 மைனஸ் ஆர் அப்படின்னு நமக்கு மாறிடும். இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 32/3 இந்த பக்கம் கொண்டு வரலாம் பாருங்கள். இப்போது 8 இன்ட்டு 32/3 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா 3/32 மாறிடுமா? 3/32 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆர். படிக்கலாம். 1 8 8 4 8 32. இப்போ 3/4 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆர் அப்படின்னு கிடைக்குதா? ஸோ 6 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இந்த 3/4 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். மைனஸ் ஆர் இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆர் ஆகிடுமா? 1 மைனஸ் இந்த 3/4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 3/4 மாறிடும். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 கீழே ஒன்றுமே இல்லை இல்லையா, ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 1 நாள் 4 மைனஸ் 3/4. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 4ல் 3 போச்சுன்னா 4ல் 3 போச்சுன்னா 1/4. அப்போ ஆரோட வேல்யூ என்னது? 1/4. இது எப்படி இருக்குது? 1 விட சின்னதாக தான் இருக்கும். 1 விட சின்னதாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ ஆரோட வேல்யூ 1/4 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 6 பார்க்கலாமா? 6 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.